சில வியாபாரிகளின் வெற்றி தோல்வி வியாதியும் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு டாக்டரோட பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சுகர் வியாதியை பற்றி. அப்போது அந்த டாக்டருடைய கேள்விகளும் பதில்களும் பார்த்த உடனே இந்த வியாதிகள் அதிகமாக பாதிக்கப்படுறது சில வியாபாரிகளின் குடும்பங்களில் இருக்கிறத என் கண்ணார கண்டிருக்கேன். அதிலிருந்து தப்பிச்சவங்களையும் என் கண்ணால் கண்டிருக்கேன். வியாதியில் மாட்டிக்கிட்டவங்களையும் கண்ணால் கண்டிருக்கேன். அதிலிருந்து தப்பிச்சவங்களையும் கண்டிருக்கேன். அதனால் நம்ம பெரிய படித்தவங்களாக இருந்தால் இதுன்ட்டு நம்ம மெடிக்கல் ரீதியாக சொல்லலாம். இது அனுபவமாக ரீதியாக சொன்னது, இது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். நம்ம படிப்பில் அதை நமக்கு தெரிஞ்ச லெவலில் சொல்லலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த தலைப்பில் நான் வீடியோ போடுறேங்க. இப்போ நான் ஒரு அண்ணாச்சிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இதே ரோட்டில் சில காசுகள் இல்லாமல் நான் சைக்கிளில் போயிருக்கேன். இன்றைக்கி இந்த ரோட்டில் எனக்கு ஓரளவு வசதியாக இருக்குது. அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, என்னுடைய மனைவியும் காரணம்னாரு. இப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு நான் தேவையான வியாபாரம் பண்ணும்போது கையில் லாபம் வரும்போது சொந்த வீடு வாங்குகிற வரைக்கும் எந்த ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடாது என்கிற முடிவில் இருந்தேன். அதை எனக்கு 4 பேர் சொல்லி தந்தாங்க. இவ்வளோ சிக்கனமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். கையில் நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான பணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணோம்னா பின்னாட்களில் கஷ்டப்படுறது உறுதிங்கிறத சொன்னாங்க. அதை சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன். அதை ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி என் வாழ்க்கை ஒளி வீசிக்கிட்டு இருக்குது. என் கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 7 பேர். அதில் நான் தான் வசதியாக இருக்கிறேன். ஒரு சில பேருக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். ஒரு சில பேருங்க நான் செய்வேங்கிறதுக்காக அவங்க சோம்பேறியாக இருந்துக்கிட்டு என்கிட்ட பொய் சொல்லி உதவி கேட்குறாங்க, இல்லை உரிமையில் உதவி கேட்குறாங்க. அதில் உரிமையில் கேட்டாலும் பொய் சொல்லி கேட்டாலும் தம்பியை தம்பியாக நினைக்கிறேன், தங்கச்சியை தங்கச்சியாக நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய சுதந்திரத்தை விட்டு நான் அவங்களால நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அவங்களால நான் நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அதில் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னார். என்னோடய தம்பியை நான் அண்ணனு கூப்பிடுவேன், என்னுடைய தங்கச்சியை நான் அக்கானு கூப்பிடுவேன்னாரு. என்னன்னாச்சு அப்படின்னு. ஆமாப்பா, நம்ம கூட பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் நம்மளோட சேர்ந்து வாழ்க்கையில் ஓடி வர்றவங்களுக்கு கூட நம்ம உறவு வைத்தால் மட்டுமே நம்ம வாழ முடியுமே தவிர, நம்ம அண்ணன்னு சொல்லியும் தம்பின்னு சொல்லியும் குடிகாரம் முன்னாடி காசை எண்ணி வச்சா அவன் அந்த காசை பாதுகாப்பானா, அந்த காசை எடுத்து தண்ணி அடித்து தான் உடம்பையும் கெடுத்து நம்மளையும் கெடுப்பானான்னு கேட்டால், குடிகாரம் முன்னாடி பெருமைக்காரன் முன்னாடியும் பணத்தை வச்சோம்னா அவன் எடுத்து அவன் தேவையை செய்துட்டு நம்ம தலையில் நம்மளையே அடிப்பான். அதுதான் உலகத்தில் ஏகப்பட்ட அண்ணன் தம்பி சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு என்னுடைய தம்பியை அவன் சம்பாதிக்கிற காலத்தில் இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, இப்படி சிக்கமாக இருக்குன்னு சொல்லும்போது அவனுக்கும் அதில் விருப்பம் இல்லை. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவிக்கும் விருப்பம் இல்லை. ஆடம்பரமான வாழ்க்கையை தேடினாங்க. நான் அவனை அண்ணன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டேன். இப்போவும் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். முக்கியமான மெடிக்கல் செலவு, முக்கியமான காரியங்கள் வந்தால் நான் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேனே தவிர, அவனை நீ நல்லா இருன்னு சொல்லி ஒரு கடையை வச்சு கொடுக்குறதோ இல்லை முன்னாடி அவனுக்காக போராடுறதோ சுத்தமாக ஓரம் கட்டிட்டேன். ஏன்னா யாரையும் திருத்துறதுக்குள்ளே நாம் கெட்டு போயிடக்கூடாதுல ஜாக்கிரதையாக இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய தங்கச்சியும் சரி, இந்த வழியில் போகாதம்மான்னு சொன்னால் அவளும் சரி, அவங்களோட வீட்டுக்காரும் சரி, நம்ம சொல்கிறத விட்டுப்பட்டு நம்மக்கிட்டேருந்து ஒரு உதவியை கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய பெருமைக்குரிய வாழ்க்கையை தான் வாழ்கிறதுல முன்னேற்றமாக இருந்தாங்க. அதனால் அவங்கள விட்டு நான் தூரமாக இருந்துக்கிட்டேன். இவனுக்கு செய்கிற மாதிரி ஆபத்தான காரியங்களில் மட்டும் செய்கிறேன், மீதி நேரம் தூரம் ஒதுங்கிடுறேன். நம்ம கூட பிறந்த அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்கலன்னா நம்மளோட புத்திசாலின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிக்கிட்டால் தான் என்ன நான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொன்னாருங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. அப்படியே நான் ஒரு பெரிய படிப்பு படித்த ஒரு அதிகாரியோட பழகினேன். அவங்க பேருக்கு மேலே அவங்க டிகிரி இருந்துச்சு, அவ்வளோ டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள நான் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த படிப்பறிவு இல்லாமல் வியாபாரம் பண்ணவங்க பொது சம்பாத்தியத்தை விட அவங்க கம்மி தான். அப்போ அவங்ககிட்ட நான் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது உலக லெவலில் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு சொன்னாங்க, டேவிட்,
யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒன்று சறுக்கிட்டுனாங்க. என்னையான்னு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து நான் டெக்னிக்கல் தெரிகிறவங்கள விட டெக்னிக்கல் தெரியாதவங்கள வச்சு வேலை செய்தால் நம்மளுக்கு லாபம் கிடைக்குன்னு செய்ய சொல்லிட்டேன். அவன் செய்ததனுடைய விளைவை பாரு, எனக்கு இவ்வளோ செலவு வந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ தவறுதல் நடக்கிறது எல்லாத்துக்கும் சகஜம்தான். இப்போ இந்த வியாதியை குறித்து நான் வர்றேங்க. தோல்வி எதுக்கெல்லாம் வருது அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி ஒரு சிறு தொழில் வியாபாரியாக இருந்தாருன்னா, ஒரு மளிகை கடையாக இருந்தாங்கன்னா, காலையில் அதிகாலையில் மக்கள் எந்திக்கிற நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளித்து அவங்க கடைக்கு போய் தங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடை வியாபாரம் பண்ணுறவங்க, இப்போ நான் கடையில் வேலை செய்யும்போது கம்பல்சரி டெய்லி காலையில் குளிச்சிடணும், ட்ரெஸ் இது தான் உடுக்கணும். அது நான் ஊரில் இருந்து வரும்போது என் தலையை அப்படி சொரிஞ்சேன்னா என் தலையிலேருந்து பேன் வருங்க, ஈர் வருங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் அப்போ அந்த காலத்தில் தண்ணியும் கஷ்டம். ஆனால் தண்ணியை விட எங்களை விட கொஞ்சம் ஃபார்வேர்டாக இருக்கிறவங்க டெய்லி காலையிலே குளிச்சுடுவாங்க, உடம்புக்கு குளிச்சுடுவாங்க. சிலவங்க தலைக்கு குளிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் உடம்புக்கோ தலைக்கோ குளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா காலையில் எழுந்துச்சு அவங்கவுங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சென்னையில் வந்தோடனே கம்பல்சரி குளிக்க சொன்ன உடனே என் தலையில் இன்னை வரைக்கும் பேனு கிடையாது, ஈறு கிடையாது. ஆனால் டிவியை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு வெந்தயம் போட்டு அதை போட்டு இந்த ஷாம்பை குளிங்க, பொடுகு போயிடுங்கிறாங்க. பொடுகுன்னா அவன் ஈறு பேனு. அப்போ எந்த தலையில் ஈறு பேனு இருக்குதோ அவங்க சரியாக குளிக்கிறதே இல்லைங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல பேருக்கு படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் சுகர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த சுகர் வியாதி நார்மலாக வர்றவங்களுக்கு நியாயம், மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கே வருதே ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் மெடிக்கல் லைனில் இருந்தாலும் அவங்களுடைய வேலை காரியங்கள் மித்தம் அவங்க உடம்பையே அவங்க கெடுத்துக்கிறதுனால எல்லாத்தையும் போல் அவங்களுக்கும் ஈறு பேனும் வருது, சுகர் வியாதியும் வருது, முட்டி வலியும் வருது, எல்லா வியாதியும் வருது. ஈவன் அந்த மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கே அந்த வியாதி இருக்குது. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட வேண்டியது இருக்குன்னா, இந்த மளிகை கடைக்காரங்களை காலையில் போய் சாயந்தரம் வரைக்கும் 10-11 மணி வரைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு காலில் புண்ணு வருது, கால் வளைஞ்சி போகுது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது, சொரியாஸ் வருது. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு மெடிக்கல் ஷாப்பில் செலவு பண்ணியே சிலவங்க அவங்க சம்பாதிச்சு அவங்களே அழைச்சிக்கிறாங்க. சிலவங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வைப்பாங்க, அவங்க அனுபவிக்கும் முன்னாடியே ஏதாவது ஒரு வியாதி வந்து சீக்கிரமாக மறிக்க போடிய ஒரு காலம் ஆகிடுது, மறிச்சு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த தொழிலை முன்னேற்றி போகிறவங்களும் இருக்காங்க. அப்படியே கீழ் லெவலுக்கு போன எத்தனையோ குடும்பங்களையும் பார்க்கும். எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணோம், இன்றைக்கி எல்லாம் எங்களுக்கு அழிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா ஒரு வியாதிகள் தான் இருக்கும். மெடிக்கல் லைனில் போனால் பல ஏமாத்துகளும் இருக்குங்கிறது பார்லிமெண்ட் வரைக்கும் ஒழிச்சிருக்கு. அப்போது ஒரு மனுஷன் சுகர் இல்லாமல் வாழணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல அவனுக்காக வாழணும். அதை தான் எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க, உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. காலையிலே எழுந்திரிச்சு இன்றைக்கி கடவுள் பக்தி எப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா, கடவுளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கடவுள் கேட்கணும், கடவுளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கடவுள் கேட்கணும். பல பேருங்களுக்கு ஜாதி வெறியில் கடவுள் இருக்கும், மத வெறியில் கடவுள் இருக்கும், சுயநலத்தில் கடவுள் இருக்குமே தவிர கடவுள் சொன்ன ஒரு காரியங்களும் கேட்க மாட்டாங்க. அதுதான் பக்தியில் அவங்க சுயநலமாக வாழ்கிறதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதிகாலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுங்கள், சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, நைட்டு நல்லா தூங்குங்க, எல்லார்ட்டையும் நல்லா அன்பாக இருங்க, மன வருத்தங்கள் வேண்டாங்கிறாங்க. ஆனால் மன வருத்தங்கள் இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க? போதுங்கிற மனசு இருக்கிறவங்க தனக்கு தேவையானதை சேர்த்து வச்சுட்டு மீதி நேரம் உழைச்சி மீதி நேரம் தூங்குறோம்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த சமுதாயங்களுக்கு கொடுக்குற பேர் இவன் ஒரு சோம்பேறியும்பாங்க. சில பேர் உழைப்பால் தங்கள் உடம்புல கெடுத்து அடுத்தவங்களையும் கெடுக்கிறவங்களும் தான் அவங்களோட நம்ம சேர வேண்டாம். குடிகாரம் எதுக்காக குடிக்கிறாங்க? இன்றைக்கி ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்களோ பெயிண்டிங் வேலை பார்க்குறவங்களோ வாழ்க்கையில் எவ்வளோ பேர் முன்னேறினவங்க இருக்காங்க. பல பேர் சிறு தொழில் செய்துட்டு ஒயின் ஷாப் வாசலில் நிற்கிறாங்க. ஏன் ஒயின் ஷாப் வாசலில் போய் நிற்கிறீங்கன்ட்டு ஒவ்வொருத்தட்டையும் பேட்டி கேட்டோம்னா, சார் நாங்கள் சம்பளத்துக்கு போனால் பர்டிகுலர் ஹவரில் போய் பர்டிகுலர் ஹவரில் வேலையை முடிச்சிடுவோம், ஆனால் அதே கான்ட்ராக்டர் எடுத்தோம்னா
அதிகாலையிலே எந்திரிச்சு ரொம்ப நேரம் வேலை பார்த்து அதனால் உடம்பு வலி வந்து நாங்கள் நண்பர்களாக போய் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த தண்ணியோட வேகம் எங்களை அடிமையாக்கி எங்களுடைய பணத்தில் முக்கால்வாசி காசுகளை வீடுகளில் நாங்கள் ஒயின் ஷாப் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் வீட்டு பெண்களையும் பார்த்திங்கன்னா சரியான உணவு சமைக்கிறது இல்லை. சில பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கையை ஜாலியாக இருக்கணுங்கிறக்காக ஒன்று உழைச்சி சீட்டு நகை அது பக்தி எல்லாமே தவறான வழிகளை வேகமாக போகிறாங்க. அதனால் எங்கள் குடும்பங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு சில குடும்பங்கள் தான் கட்டுப்பாடோடு உட்கார்ந்து முன்னேறுது. உதாரணத்துக்கு சில வியாபாரிகள் தான் நம்ம இத்தனை மணி நேரம் உழைக்கணும், இத்தனை மணி நேரம் சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்